ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலரின் திருமந்திர உரையின் 1677 விளக்கம். உடலில் துவக்கிய வேடம் உயிர்க்கு ஆகா. உடல் கழன்றால் வேடம் உடனே கழலும். உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டை ஒத்தாரே. ஆகா என்பதற்கு வியப்பு குறிப்பு, உடன்பாட்டு குறிப்பு என்று பொருள் உள்ளது. இவ்வுயிருக்கு அரிதிலும் அரிதாய் வேப்பக்குரியதாய் துவங்கிய மானுட வேடமானது உயிரை விட்டு அகன்றால் மானுட யாக்கை வடிவு சிவலிங்கம் என்ற திருமூலரின் மற்றொரு திருமந்திர உரையின்படி அதனுடைய வியக்கத்தகுந்த மானுட வேடம், அதாவது சிவலிங்கமாக விளங்கிய அதனுடைய வேடம் கழன்று போய் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார். மத்தியார்ஜுனம் என்பது திரு இடை மருத்துவ ஸ்தலத்தின் மற்றொரு பெயராகும். ஓம் பஞ்சகோசாந்தரஸ்திதிதாயை நமக என்பது அம்பிகையின் ஒரு நாமம். இதை பஞ்சகோச அந்தர ஸ்திதி தாயை நமக என்று பதம் பிரித்து பொருள் கொண்டால், பஞ்சகோச உடம்பில் உள்ள அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய ஆகிய கேத்திரம் எனும் பொருள்படும் பஞ்ச கோஷங்கள் அந்தர மத்தியில் சேத்ரஜன் எனும் பொருள்படும் உடலை அறிகின்ற உடலுக்குள் இருக்கும் சாட்சி அல்லது ஆத்மாவாகவே ஸ்திதி தாயை இருப்பவளுக்கு நமஸ்காரம் என்று பொருள். அம்பிகையின் இதே நாமம் மத்தியார்ஜுனருக்கும், அதாவது சிவபெருமானுக்கும் பொருந்தும். அவ்வகையில் நம் ஒவ்வொருவரின் உடம்பின் மத்தியில் உள்ள நாபிக் கமலத்தில் மத்தியார்ஜுனர் நம் ஒவ்வொருவர் உடலையும் அறிகின்ற ஆத்மாவாகவும், அதாவது சேத்திரஜனாகவும், புறத்தில் மத்தியார்ஜுனர் சேத்திரமாகவும், அதாவது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்னும் திருமூலரின் திருமந்திர உரையின்படி மத்தியார்ஜுனர் நம் ஆன்மாவாகவும் தேகமாகவும் நம் மத்தியில் நாபிக் கமலத்தில் விளங்கிக் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வகையில் உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார். அதாவது ஒவ்வொருவரின் உடலும் உயிரும் சிவமே, மத்தியார்ஜுனரே என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் உடல் வேறு உயிர் வேறு என்று கருதுபவர்கள் எவ்வாறு கடலில் அகப்பட்ட ஒரு கட்டையானது அலையடிக்கும் திசையில் எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்குமோ, அவ்வாறே இவ்வுயிருக்கு கிடைத்த தெய்வீக மானுட வேடம் கழன்று அற்ப பிறவிகள் கொண்ட வெவ்வேறு வேடங்களை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். திருச்சிற்றம்பலம்.